தேவனுக்கே துதி கனம் மகிமை உண்டாவதாக. அன்பான யூடியூப், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் நண்பர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே தேவக்கரம் ஊழியங்கள் சார்பாக வாரம் ஒரு செய்தி நிகழ்ச்சி உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். எல்லாம் சந்தோஷமா இருக்கிறீங்களா? நீங்கள் எல்லாரும் சந்தோஷமா இருக்க கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் இருக்கிறார் என்கிற தலைப்பிலே நாம் தியானம் செய்ய போகிறோம். The Lord is present. அதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 66ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். வேதம் சொல்கிறது, கர்த்தர் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன். கர்த்தர் தேற்றுவதற்காக இருக்கிறார். முதலாவது பார்க்கும்போது கர்த்தர் தேற்றுவதற்காக இருக்கிறார். பிரசங்கி 4:1 ஒடுக்கப்பட்டவர்களின் கண்ணீரை கண்டேன், அவர்களை தேற்றுவார் இல்லை. ஆண்டவர் சொல்கிறாரு, ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நான் துணையாக இருக்கிறேன். சங்கீதம் 94:19 உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்மாவை தேற்றுகிறது. கர்த்தர் நம்மை தேற்றுவதற்காக இருக்கிறார். உடைந்து போன சூழ்நிலையில் இருக்கிறீர்களா? கலங்கி போன சூழ்நிலையில் இருக்கிறீர்களா? தள்ளப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறீர்களா? ஒதுக்கப்பட்ட எல்லாராலும் கைவிடப்பட்ட சூழ்நிலை இருக்கிற கர்த்தர் உங்களை தேற்ற. இரண்டாவதாக விசாரிப்பதற்கு கர்த்தர் இருக்கிறார். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறார். அவர் உங்களை விசாரிக்கிறார். எலியாவுக்கு காகத்தை கொண்டு போஷித்த தேவன் உங்களையும் போஷிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஆகவே எதை குறித்தும் கவலைப்படாதே. எனக்கு அது இல்லையே, எனக்கு இது இல்லையே, கவலைப்பட வேண்டாம். அவர் உங்களை விசாரிக்கிறார். பரிதபிப்பதற்காக கர்த்தர் இருக்கிறார். சங்கீதம் 135:14 உபாகம் 32:36 ஊழியக்காரர் மேல் பரிதாபப்படுவார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஊழியம் செய்து செய்து சோர்ந்து போய் எலியாவை போல இருக்கிறீர்களா? ஐயோ, எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லையே, நான் எவ்வளவுதான் கர்த்தருக்கென்று பண்ணினாலும் எனக்கென்று ஸ்பான்சர்ஸ்னு வரலையே, எனக்கென்று கொடுக்கிற மக்கள் வரலையே, கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? ஊழியக்காரர் மேல் பரிதாபப்படுவார். மத்தேயு 15:32 இயேசு ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன் என்று சொல்றார். பரிதபிப்பதற்காக கர்த்தர் இருக்கிறார். நான்காவதாக நன்மை செய்வதற்காக கர்த்தர் இருக்கிறார். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்துல நன்மை செய்கிறவரா இயேசு சுற்றி திரிந்தார். நன்மை செய்கிறவர், நன்மை செய்வதற்கு கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நன்மைகளை எதிர்பாருங்க. கர்த்தரிடத்தில் நன்மைகளை எதிர்பாருங்க. கார் வேணுமா ஆண்டவரிடத்தில் எதிர்பாருங்க. வீடு வேணுமா ஆண்டவரிடத்தில் எதிர்பாருங்க. பிள்ளைகள் வேணுமா ஆண்டவரிடத்தில் எதிர்பாருங்க. பேர பிள்ளைகள் வேணுமா ஆண்டவரிடத்தில் எதிர்பாருங்க. லூக்கா 6ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்துல அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் நன்மை செய்கிறாரு. 5ஆவதாக பரிந்து பேசுவதற்காக கர்த்தர் இருக்கிறார். எசேக்கியேல் 22:30 தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் ஒரு மனுஷனையும் தெரியும், ஒருவனையும் காண. இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்திலே பரிந்து பேசுகிறார். 1 யோவான் 2:1 பார்க்கிறோம். லூக்கா 23:34 இயேசு பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாது இருக்கிறது. பரிந்து பேசுவதற்காக கர்த்தர் நமக்காக பிதாவினிடத்திலே அவர் பரிந்து பேசுகிறார். துணை செய்வதற்காக கர்த்தர் இருக்கிறார். ஏசாயா 9:7-9 கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார். எனக்கு துணை யாருமே இல்லையே, கடவுள் இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் இயேசு இருக்கிறார். ஆகவே டோன்ட் வரி, நாம் ஒரி பண்ண வேண்டாம், நாம் கலங்க வேண்டாம், நாம் திகைக்க வேண்டாம். ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். சங்கீதம் 46:1 பார்க்கிறோம். விண்ணப்பம் பண்ணுவதற்கு கர்த்தர் நமக்கு இருக்கிறார். ரோமர் 8ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்துல நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. யோவான் 17:1, 9, 15, 20 வசனங்கள் இயேசு கிறிஸ்து நமக்காக விண்ணப்பம் பண்ணுகிறார், வேண்டுதல் செய்கிறார். ஜெபிப்போமா? நம்பின ஆண்டவரே, வசனத்தை கேட்ட பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. Thank you friend. God bless you.